பிரபஞ்ச பேராற்றல் துணை. பிறவிப் பெரும்பிணி அகற்றும் அருமருந்தாம் ஆன்ம ஞானத்தை பாகுபாடின்றி அனைவர்க்கும் நல்குவதே செயற்கரிய பெரும்பணியாம் என்ற தாரக மந்திரத்தின்படி நம் குருவருள் ஆன்மீக மையம் அனுதினமும் செயல்பட்டு வருகிறது. இன்று 2வது ஆண்டாக விநாயகர் சதுர்த்தி விழா நம் குழுவில் கொண்டாடப் போகிறோம். இதற்கு சிறப்பு விருந்தினராக நம் அழைப்பை ஏற்று வந்துள்ள திரு ராம சீனிவாசன் ஐயா அவர்களையும், நம் குழுவின் ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், குழுவை சார்ந்து வந்துள்ள அனைவரையும் குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முதலில் இறை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதே சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகிய அனைத்தையும் தந்தருள் சத்குரு நீயே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதே தேடி தேடி எங்கு தாடுகின்றார், தேடி தேடி எங்கு ஓடுகின்றார், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய, கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய, குன்றென விளங்கும் பெம்மானே, குன்றென விளங்கும் பெம்மானே. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதே ஆதி மூல கணநாத கஜானன அற்புத தவள ஆதி மூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூப தேவதேய தேவ தேவ ஜய விஜய விநாயக, தேவ தேவ ஜய விஜய விநாயக. சின்மய பரசிவ தீப, சின்மய பரசிவ தீப. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதே 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 கணபதே. தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனன திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் இன்பமும் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதிரத்தே உதித்த ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போ உலக வள கழிந்தொழிந்து சிதையாவும்
சீரிழமை திறமை என்று செயல் மருந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்து விநாயகர் சதுர்த்தி சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ராம சீனிவாசன் ஐயா அவர்களை வரவேற்று அவரை சிறப்புரை ஆற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வேலமுகத்து விநாயகனை துள வாழ்வு மிகுந்து வரும் வெள்ளிக்கொம்பன் விநாயகனை துள துள்ளி ஓடும் தொடர்வன் வினைகளே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈட்டினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினின் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவலம் உரையிறையே. எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி குருவருள் ஆன்மீக மைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏன் இப்ப குடும்பம் அப்படின்னு குறிப்பிட்டேன்னா, அந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு இது எங்கேருந்து கிடைக்கும்னா அந்த குடும்பத்துல தான். பழைய கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, இப்ப தனி குடும்பமா இருந்தாலும் சரி. அதனாலதான் நம்ம இப்ப குருவருள் ஆன்மீக மையத்தின் குடும்பம் என்று நான் இப்ப சொன்னேன். குடும்பம் ஒற்றுமையா இருந்தால்தான் நாம செய்கின்ற செயல்கள் நல்ல விதமாக அமையும். அதுதான் இப்ப நம்ம ஆன்மீக குருவருள் மையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மீக குருவருள் மையத்துல நானும் ஒரு அங்கத்தினர் என்று சொல்லிக்கொள்ள ரொம்ப பெருமைப்படுறேன். எனவே மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். நாம் இறைவனை நினைக்க நினைக்க வணங்க வணங்க நல்ல செயல்களை செய்ய அவன் அருள் இருந்தால் மட்டுமே நம்மால் செயல்பட முடியும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த நல்ல நாள்ல விநாயகரை பற்றி சில செய்திகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், பூஜைகளா இருக்கும், தொடங்குவதற்கு முன்னாயே நாம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அதனாலதான் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி விநாயகர் சொல்லி பிள்ளையார் சொல்லின்னு போட்டு அதை நம்ம தொடங்குகிறோம். விநாயகர் சதுர்த்தி எதுக்காக நாம் கொண்டாடுறோம்னா, இந்த ஆவணி மாதத்துல வளர்புரை சுக்லபக்க சதுர்த்தி என்று இந்த விநாயகர் சதுர்த்தி வருது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும். பௌர்ணமி அடுத்த வர தேய்பிறை சதுர்த்திய சங்கடகத சதுர்த்தி அப்படின்னு நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே ஆவணியில அமாவாசைக்கு வரும் சதுர்த்தி வளர்புரை சதுர்த்திய இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது, அதாவது நமக்கு நாம பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி விநாயகர் பெருமானுக்கும் நம்மளால கொண்டாடப்படக்கூடிய அவருடைய பிறந்த நாள் அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த பிறந்த நாளை நம்ம சீரும் சிறப்புமோட இன்று அனைவர் வீட்டிலும் இல்லத்திலும் கோயில்களிலும் சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரி, விநாயகரை வழிபட்டா என்ன என்ன நன்மை? அவர் ஞானத்தையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அளிக்கக்கூடியவர். இவர் சிவகணங்களின் தலைவர். விநாயகப் பெருமான் சிவகணங்களின் தலைவர். இவரை நம்ம வணங்கி பூஜை பண்றது மிக 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 எளிவு.
அதாவது பாடல்களே வரும். மஞ்சளிலே செய்திடினும் மண்ணினாலே செய்திடினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் அப்படிங்கிற விநாயகர் பாடல்ல வருது. கிராமங்கள்ல பேச்சுவாக்குல ஒரு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பிடிச்சு வச்சா பிள்ளையாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதை பிடிச்சு வச்சா பிள்ளையாரு அப்படின்னா, நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சுப நிகழ்ச்சிகள்ல வீட்டுல பூஜை நடக்கிற போது பசு சாணத்திலேயோ அல்லது மஞ்சளிலேயோ விநாயகரை பிடித்து வழிபாடு செஞ்சு அதுல அருகம்புல்ல சாத்தி வணங்கினாலே அது எளிய முறையில வழிபாடு. அந்த எளிய முறை வழிபாட்டுக்கு அவர் ஆனந்தம் அடைவார். அதாவது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே நம்மளுக்கு கேட்ட வரங்கள்லாம் கொடுக்கக்கூடியவர். எல்லா தெய்வமும், அதாவது சிவபெருமானா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், அம்பாளா இருக்கட்டும், எந்த தெய்வங்களையுமே உருவ வழிபாடு அப்படிங்கிற பண்ணும்போது ஒரு சில முறைகளை கடைப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனா விநாயகரை நாம் வழிபடும் போது ரொம்ப எளிய முறையில நம்ம வழிபட்டாவே அவர் நம்மளுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவர். அவரு ரொம்ப எளிமையா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் ஏற்று ஆமா ரொம்ப நம்மளுக்கு அருளையும் பொருளையும் ஞானத்தையும் கல்வியையும் வழங்கக்கூடியவர். பொதுவா இந்த விநாயகர் வழிபாடு நம்ம பெரியவங்களை விட சிறு குழந்தைங்களுக்கு, சின்னவங்களுக்கு தான் ரொம்ப விரும்பி வழிபாடு செய்வாங்க. ஏன்னா அவருடைய உருவ ஒற்றுமையில பார்த்தோமே குழந்தைகளுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். என்ன உருவ ஒற்றுமை? அவரை பார்த்தா யானை முகம், அகலமான காதுகள், தும்பிக்கை, பெரிய வயிறு, உடைந்த தந்தம், எளிமையான வாகனம் மூஞ்சூர். அந்த மூஞ்சூர் மேல உட்கார்ந்து இருக்கிறத அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா நம்ம பெரியவர்களோட விநாயகரை குழந்தைகள் விரும்பி வழிபாடு செய்வார்கள். அந்த விநாயகருக்கு அகலமான காதுகள் அது எதுக்கு? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மற்றவர்களை கூறும் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை நல்லதை மட்டும் ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்தவே அந்த விநாயகர் பெருமானுக்கு காதுகள் பெரிய அளவில் இருக்கிறது. சரி, தும்பிக்கை என்ன? நாம் நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நமது திறமைகளை திறம்பட வளர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டாமது அது இல்லாம மட்டும் என்னன்னா, இந்த தும்பிக்கையில சின்ன சின்ன பழங்களை மட்டும் எடுக்க முடியும்னு மட்டும் இல்லாம பெரிய பெரிய மரத்தையும் வேரோட புடுங்கி எடுக்க முடியும். அவ்வளவு பழம் பொருந்தியது தும்பிக்கை. அந்த பழம் பொருந்திய தும்பிக்கைய நாம எதுக்காக அந்த தும்பிக்கையினுடைய இது இருக்குன்னா, அந்த பலம் பொருந்த தும்பிக்கை போல நம்மளுடைய பலமும் உடல் வளமும் சிறந்து விளங்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். அவருடைய முக அமைப்பே ஓம்கார விநாயகர், ஓம் அப்படிங்கிற வடிவில அந்த விநாயகருடைய அமைப்பானது அமைஞ்சிருக்கும். சரி, தந்தம் உடைஞ்சிருக்கு, அது என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? மனிதன் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆசாபாசங்களை உடைத்தெறிந்தால் உன்னதமான வாழ்வை அடைய முடியும் அப்படிங்கிறத அதில் உள்ள சூட்சமம். யானை முகம். மனிதன் பேச்ச குறைச்சு பணிவாக அடக்கி வாழ்ந்தால் அமைதி நிலவும் அப்படிங்கிறதான் யானை முகத்தினுடைய தாத்பரியம். சரி, வயிறு பெரிய வயிறா இருக்கு,
அதுக்கு என்ன அர்த்தம்? நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற துன்பங்களில் இன்பங்கள் அனைத்தையும் சிந்தித்து உன்றி அவைகளை ஜீரணித்து நல்லவைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்கு தான் பெரிய வயிறை படைத்த விநாயகர் இருக்கிறார். சரி, அவர் எல்லாத்தையும் விட அவருடைய வாகனம் மூசிக வாகனம். அந்த மூசிக வாகனத்தை பற்றி சொல்லணும்னா, விநாயகர் இவ்வளவு பலம் பொருந்திய உடல் கனமான இவ்வளவு உடல் பெரிய உடலோட அந்த வாகனத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த வாகனமானது சிறிய ரொம்ப எளிமையான வாகனம். இத எப்படி தாங்குது அப்படின்னா, அது என்ன நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னா, அணுவானது மிக 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 நுண்ணியமானது. அந்த நுண்ணியமானது ரொம்ப சின்ன. ஆனால் அதனுடைய ஆற்றல் பார்த்தீங்கன்னா அளவிட முடியாத பெரிய அளப்பரியது என்பதை இந்த மெஞ்ஞானம் அறிவியல் உணர்த்துகிறது. விநாயகர் தம்மை நம்பியரை காக்க தன்னுடைய உடலை பலத்தை குறைத்து எளிமையாக லேசாக்கி அந்த நம்முடைய மூசிக வாகனத்துல அமர்ந்து அத வாகனத்தினுடைய பெருமையை உணர்த்துவதற்காகத்தான் அவர் தன்னுடைய பலத்தை எல்லாம் குறைச்சு நாமளும் அதே போல மென்மையான மனத்துடன் உள்ளத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் புராணத்துல உள்ள போய் பார்த்தா பலவிதமான புராண கதைகள் புராண அர்த்தங்கள் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச வகையில தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் விட அடிப்படையான செய்தி என்ன? விநாயகருடைய உருவமும் மூஞ்சூர் வாகனம் எல்லாருக்கும் பொருந்தனா, எல்லாருக்கும் அணுகும் வண்ணம் எளிமையாக இரு, இனிமையாக இரு, பொறுமையாக இரு. அப்படி இருந்தால் அனைவராலும் பாராட்டப்படுவாய், போற்றப்படுவாய் என்பது நமக்கு உணர்த்துவதே இந்த விநாயகனுடைய உருவமும் மூசிகவானமும் தத்துவமாகும். இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடை நாம மட்டும்தான் இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல இன்று உலகம் முழுவதும் விநாயகர் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. விநாயகர் நமது பாரத தேசத்திற்கு மட்டும் அல்ல, உலக தேசத்திற்கெல்லாம் உகந்த கடவுள். அதனாலதான் இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம தமிழ்நாடை விட வடநாட்டுல ரொம்ப சீரும் சிறப்புமா இந்த 10 நாள் விழாக்களை ரொம்ப சிறப்பா, அதுவும் மகாராஷ்டிரா பகுதியில விநாயகருடைய வழிபாடானது மிக 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 சிறப்பான முறையில இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆமா, சரி. விநாயகர், இந்த விநாயகருக்கு முதல் எழுத்து வி. இந்த வி என்றால் அர்த்தம்னா மேலானவர், நாயகர், தலைமை பொறுப்பில் உள்ளவர் என்ற அர்த்தம் அந்த விநாயகர். அதனாலதான் வி நாயகர், தலைமை பொறுப்பில் உள்ள கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் அனீஸ்வராய நம என்று சொல்லுவாங்க 108 அர்ச்சனையில. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவருக்கு மேல் ஒரு தலைவர் இனிமேல் கிடையாது. விநாயகர் தான் ஆதி முதற் கடவுள், முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது ஒரு இதுதான் ஓம் அனீஸ்வராய நம அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு விநாயகர் அப்படிங்கிற மட்டும் இல்லாம கணபதி, விக்னேஸ்வரர், இப்படி பல பேர்ல நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம்.
இதுக்கெல்லாம் பொருள் என்ன தெரியுங்களா? விநாயகா நம்மிடம் உள்ள தடைகளை நீக்குபவர், அகற்றுபவர். அதனாலதான் அவருக்கு நாம முழு முதற் கடவுள் என எல்லாரும் அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாம வேண்டியதை வேண்டுவோருக்கு வேண்டிய நேரத்தில் தரக்கூடிய கடவுள் விநாயகர் பெருமான். இவரை வணங்குறது ரொம்ப எளிமையான முறை. நான் முதல்ல சொன்ன மாதிரி மஞ்சள்லயோ சாணத்திலேயோ பிடிச்சி வச்சு ஒரு அருகம்புல்லை வச்சு இன்னைக்கு கொழுக்கட்டை, அவல் பொரி, கடலை, சின்ன பழங்கள் வச்சு எளிமையான முறைய இவர் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மேலும் இவருடைய புகழை பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் போகாது. இவருடைய பெருமைகளையும் சில நாம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைகளை சொல்லிட்டு இருக்கேன். அகஸ்தியர் காவேரிய தனது கமண்டலத்துல அடக்கி, அதனுடைய விரிவாக்கங்கள் சொன்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன். அந்த கமண்டலத்துல அடக்கி கொண்டு போகும்போது இந்த விநாயகர் பெருமான் காக வடிவு உருவெடுத்து அகத்திய முனிவரிடம் அதை கங்கையினுடைய நீரை தரையிலே தவள விட்டு மீண்டும் பூமியிலே ஓட செய்தவர். இரண்டாவது, விநாயகருடைய சகோதரர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களே இந்த வள்ளியை மணமுடித்து அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வள்ளியை மணமுடிப்பதற்காக விநாயகர் பெருமான் யானை வடிவமெடுத்து அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர். இவருக்கு சித்தி புத்தி அப்படின்னு 2 தேவ கன்னியர்கள். அவங்கள மனம் முடித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஆனா அந்த மாதிரி வழிபாட்டை நம்ம நம்ம தென்பகுதியில நம்ம வணங்குவது கிடையாது. வட மாநிலங்களை அந்த சித்தி புத்தி விநாயகரை வணங்கி வர்றாங்க இன்னமும். பொதுவா விநாயகர் இல்லாத கோயிலும் கிடையாது, விநாயகர் இல்லாத இடமும் கிடையாது, விநாயகர் இல்லாத அரச மரமும் கிடையாது. அந்த மாதிரி விநாயகர் பல இடங்கள்ல பல ஊர்கள்ல பல பெயர்கள்ல இருக்காரு. அதுல சில ஊர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்பலாம் இருக்கேன். மயிலாடுதுறை திருவாரூர் பக்கத்துல இருக்க பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அங்க தில தர்ப்பணபுரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இங்க என்னன்னா விநாயகர் எல்லா ஊர்லயும் துதிக்கையோட இருப்பார். அந்த ஒரு ஊர்ல மட்டும் தும்பிக்கை இல்லாமல் அங்கே காட்சி தெரிகிறார். அந்த ஊர் தில தர்ப்பணபுரி, திருவாரூர் பக்கத்துல இருக்க பூந்தோட்டம் அப்படிங்கிற கிராமத்து பக்கத்துல இருக்கு. சுவாமிமலை இருக்கு பாருங்க, தஞ்சாவூர் மாவட்டம். அந்த சுவாமிமலைக்கு பக்கத்துல திருவலம் சுழி அப்படிங்கிற ஊர் இருக்கு. அந்த திருவலம் சுழி அப்படிங்கிற ஊர்ல கடல் நுரையால ஆன பிள்ளையார் இருக்கிறார். சரி, அங்கிட்டு போவோம். கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துல கேரளபுரம் என்ற ஊர் இருக்கு. அந்த கேரளபுரத்துல மகாதேவர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல
அங்கே இருக்க விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமான விநாயகர். அவர் என்னன்னா ஆவணி மாதத்திலேருந்து தை மாதம் வரைக்கும் வெள்ளை நிறத்துல இருப்பார். இதை நான் பார்த்திருக்கேன். ஆமா. அப்புறம் மாசி மாதத்திலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் கருப்பு நிறத்துல காட்சி தருவார். இங்க வந்து நம்ம இந்த சைடுல இருக்க மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கவங்க அதை வந்து இந்த 6 மாதத்தையும் அந்த 6 மாதத்தையும் ரொம்ப சிறப்பாக அங்கே கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்புறம் அரியலூர் பக்கத்துல ஜெயங்குண்டம் அப்படிங்கிற ஊர்ல வைரவணீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. அங்கே அர்ஜுனனுக்கு பாசுபதம் பயிற்சி கொடுத்ததுனால வில்லை ஏந்தி அங்கே இருக்கிறார். சரி, கோயம்புத்தூர்ல இருக்காரு, திருச்சியில மலைக்கோட்டை பிள்ளையாரா இருக்காரு, பிள்ளையார்பட்டியில கற்பக விநாயகரா இருக்காரு. இப்படி பல பல ஊர்கள்ல பல பல உருவங்களையும் பல பல செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளையார்பட்டியில என்னன்னா தனது வலது கடத்துல சிவபெருமானை தாங்கியபடி சிவபூஜை செய்தபடி உள்ளார். மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் ஆமா அப்படிங்கிற ஒரு இதுல காவேரி கரை ஓரமாக மலையில இருந்து கீழே மாணிக்க விநாயகரா இருந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறார். அப்புறம் கும்பகோணம் பக்கத்துல திருப்புறம்புயம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. இந்த திருப்புறம்புயம் அப்படிங்கிற ஊர்ல விநாயகர் சதுர்த்தி, அதாவது இன்னைக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை அந்த விநாயகருக்கு தேனால் அபிஷேகம் செய்வார்கள். அந்த தேனால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த எவ்வளவு தேனை அந்த நம்ம விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சாலும் அந்த ஒரு சொட்டு தேன் கூட வெளியில வராம அனைத்து செய்யக்கூடிய அனைத்து தேனையும் அபிஷேகம் பண்ற அத்தனை தேனையும் அவர் அப்படியே உள்வாங்கி நிறம் மாறி இருக்கக்கூடியவர். முருகப்பெருமானுக்கு 6 படை இருப்பது போல விநாயகர் பெருமானுக்கும் முக்கியமான ஸ்தலங்கள் 6 இடங்கள்ல இருக்கு. அதையும் விநாயகருக்கு 6 படை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அது எங்கெங்க இருக்கு? திருவண்ணாமலையில இருக்கு. திருவண்ணாமலை என்ன பேர்ல இருக்கு? அல்லல் பூக்கும் விநாயகர். அதாவது உள்ள நுழைஞ்ச முனையும் கொடிமரத்துக்கு வலதுகை பக்கமாக சம்பந்த விநாயகர் அப்படின்னு இருப்பார். அவரு அல்லல் பூக்கும் விநாயகர் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் திருக்கடையூர், அத திருக்கடவுர்னு சொல்றாங்க, திருக்கடையூர் அப்படிங்கிறாரு. அங்கே வந்து கள்ள வாரண விநாயகர். மதுரையில காரிய சித்தி விநாயகர். திருமுதுகுன்றத்துல ஆலத்து விநாயகர். காசியில சாட்சி விநாயகர். திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையார். இப்படிங்கிற 6 ஊர்கள் முக்கியமான ஊர்களாக அவர்கள் எடுத்து அந்த 6 படை வீடும் முருகனுக்கு இருப்பது போல் விநாயகர் பெருமானுக்கு இருக்கிறது அப்படிங்கிற சொல்லப்பட்டுள்ளது. இது பல ஊர்ல பல பேர்ல விநாயகர் வந்து எல்லாருக்கும் அருள் புரிந்து நல்ல வேண்டியதை கொடுக்கக்கூடிய விநாயகராக இருக்கிறார். இந்த வெட்டி வேர்ல செஞ்ச விநாயகரை வணங்கினா கண் திஷ்டி நீங்குங்கிறாங்க, தீய சக்திகள் அண்டாதுங்கிறாங்க. வெள்ளருக்கு விநாயகரை வணங்கினால் காரியத்தடை நீங்கும், புண்ணியம் பெருகுங்கிறாங்க, வெற்றி கிட்டும் என சொல்றாங்க. இதெல்லாம் எல்லாரும் சொல்லதை கேட்டாலும் நாம நமது முறையில வணங்கி விநாயகரை வழிபட்டு எளிமையான முறைகளை வணங்கினா
விநாயகர் பெருமான் நம்மளுக்கு அனைத்து தடைகளையும் நீக்கி நல்ல செயலை செய்வதற்காக நம்மளுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகரை வணங்கினால் வினைகள் அகலும், தடைகள் உடையும், வெற்றிகள் குவியும், மகிழ்ச்சி பொங்கும், அளவிலா அன்பும் குறைவிலா செல்வமும் அனைவருடைய இல்லத்தில் பெருகி நலமுடன் வாழ எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கி இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய குரு அருள் ஆன்மீக மைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல சொல்லி விடைபெறுகிறேன். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. விநாயகா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். சுக்லாம் வர்தனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேன சர்வ விக்னோபசாந்தேயோ. அற்புதமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அனைவரும் இந்த அற்புதமானதொரு சுலோகத்தை சொல்லி தினமும் ஒரு 5 முறை நாம் தலையில, அதாவது காதில் 2யோ தலையிலயோ பட்டிட்டு நம்ம சொன்னோம்னா எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றி அடையும்னு எம்பெருமான் விநாயகர் பெருமான் நமக்கு வழி கொடுத்து கொடுத்திருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப எளிமையான கடவுள். அவர் எல்லோருக்குமே, ஏழைகளுக்கும் பெரிய பணக்காரர்கள் சாதிபத வேதங்கள் இல்லாத ஒரு அற்புதமானதொரு கலைகளை நமக்கு கொடுத்த விநாயகர் பெருமான். அவருக்கு பாத்தீங்கன்னா மிக எளிமையா கிடைக்கக்கூடிய ரெண்டு மட்டும் எனக்கு பொருந்தார். என்னன்னா அருகம்பில் எனக்கு பொதும் அதுன்னு சொல்லி சொல்வார். அப்படிதான் விநாயகர் பெருமானுடைய அற்புதமான தத்துவங்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் விநாயகர் பெருமான் நமக்கு நிறைய காட்சிகள் கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் அந்த பழங்களுக்காக வேண்டி உலகத்தை சுற்றி வருவதற்கு நீங்களே உலகம் என்று சொல்லி அந்த கனியை வாங்கியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்துல அரச மரத்தடியில வீட்டிருக்கும் பிள்ளையார் என்று சொல்லுவாங்க. விநாயகர் பெருமான் ஏன் அங்க வீட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவருக்கு தாய் போல பெண் வேணும், அதனாலதான் நம்ம ஆற்றங்கரை ஓரத்துல பெற்றிருக்காரு. கிடையவே கிடையாது. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆதி காலத்துல எல்லாம் ஆற்று, அதாவது படிக்கட்டு கட்டி ஆற்றுலதான் போய் குளிச்சுட்டு வருவாங்க. இப்பதான் நம்ம போர் போட்டு தண்ணி போட்டு மேல ஏற்றிட்டு பைப்பு வீட்டுக்கே வருது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆற்றங்கரை ஆற்றுலதான் போய் குளிச்சுட்டு வரணும். எங்க ஊர்ல நாங்க இருக்கும்போது கூட ஆற்றுலதான் குளிச்சுட்டு வரும்போது அங்க ஒரு விநாயகர் பெருமான் இருப்பார். அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த அரச மரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது முதல்ல குளிச்சுட்டு வரும்போது எங்களை வணங்கிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு தான் அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிறது, என்னுடைய பொறுமை உங்களுக்கு தேவை, அதே போல அரச மரத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் சக்தி உங்களுக்கு தேவை. அப்ப ஆண்களுக்கும் அந்த சக்தி தேவை, பெண்களுக்கும் அந்த சக்தி தேவை. அதனாலதான் நான் ஆற்றங்கரை ஓரத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு நான் பொறுமையா இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு முதல்ல குளிச்சுட்டு போகும்போது நான் வணங்கிட்டு போங்கிறத அவரு தத்துவமா அங்க உட்கார்ந்து இருக்காரு. அதுதான் நம்ம எல்லாம் மாற்றி பேசுறோம். அவருக்கு தகுந்த அம்மா போல ஒரு பொண்ணு வேணும், இல்லைன்னா வித்தியாசமா, அது கிடையவே கிடையாது. இதுதான் அர்த்தம். நம்ம 9 முறை சுத்தி வரும்போது அந்த எலக்ட்ரான் பவர், அந்த அதாவது அரச மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியதும் விநாயகர் பெருமானுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைச்சதுன்னா அவ்வளவு பெருமையா நம்ம அதை கொண்டாடுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அற்புதமான விழா கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப பேரு அந்த விநாயகரை எப்படி நம்ம வச்சு வழிபடுறதுங்கிறது இன்னமும் புரியல, சிந்திச்சுட்டு இருக்காங்க. அப்படி சிந்திக்கும் போது ஒண்ணுமே இல்லைங்க, நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இலை இருக்கு. அந்த இலைய நல்லா பிரிச்சு போட்டு அதுல பச்சரிசி போட்டு அது மேல நம்ம வாங்கின விநாயகரை வச்சு அவருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு இது மாதிரி அருகம்பில் மாலையெல்லாம் சாத்தி
மேதகம் கொல்கட்டை பழங்கள்லாம் வச்சுட்டு அவருடைய பாடல் 2 பாடி நம்ம வணங்கினாலே போதும். 3 நாளைக்கு வீட்டுல வச்சிருந்து 3 நாள் கொண்டு போய் நம்ம ஆற்றங்கரையில கரைச்சிட்டு வந்துடும். ஏன் சார் 3 நாள் வச்சு ஆற்றங்கரையில போய் கரைக்கணும்? என்னங்கய்யா காரணம்? அதாவது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணர்ந்தவர்கள் இந்த 3 நாள்ல எனக்கு எவ்வளவு அற்புதமான விருந்துகள் கிடைக்குது, சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், அதுக்கப்புறம் நான் போய் நீர்நிலையில போயிடுறேன். இது போலதான் மனித வாழ்க்கையும். நம்ம பிறக்கிறோம், என்னைக்கா இருந்தாலும் நமக்கு இறப்புன்னு ஒண்ணு உண்டு. அதனால அதுவரையும் நம்ம இன்பத் துன்பங்கள் எல்லாம் கடந்து வாழ்க்கையில ஒரு நிம்மதியான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன கூட ஆற்றுல கொண்டு கரைச்சிடுவாங்க அஸ்திகள். அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த தத்துவத்தை நமக்கு ஆதிகால புராணத்துல கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம அதை நிறைய விசேஷமா கொண்டாடி கொண்டு போய் ஒரு ஆடம்பரமா கொண்டு போய் அதை கொண்டு கலைக்கிறோம். அது ஒரு விழா மாதிரியே கொண்டாடிட்டு இருக்கோம் இப்ப. ஆனா தத்துவம் இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். இப்படிதான் நம்ம விநாயகருடைய ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு சதுர்த்தி விழா முடிஞ்சு 3ஆம் நாள் கிடைக்கக்கூடிய அந்த விநாயகருக்கினுடைய தத்துவம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு உருவங்கள் மாறுபட்டதா இருக்கும். அதாவது தும்பிக்கை, அந்த தும்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருடைய ஓங்கார வடிவன அவருடைய தும்பிக்கை காட்டுகிறது. ஓம் என்ற அந்த எழுத்துக்கு அந்த தும்பிக்கை நமக்கு ஒரு முதல் எழுத்தான ஓம் என்ற அந்த வடிவத்தை உணர்த்தக்கூடிய தத்துவத்தை நமக்கு முதல்ல அந்த ஞானக்காரங்க நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் விநாயக பெருமானுடைய அந்த தத்துவம். அப்புறம் சார் மனித உடம்பு யானைத்தலை இப்படி 2மே இருக்கே அப்படின்னா அது புராணங்கள் நிறைய சொல்றாங்க. போர்ல இது மாதிரி சாபம் அப்படியெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இப்ப நம்ம முக்கியமா ஒரு சில கருத்தை மட்டும் அதுல கவனிப்போம். விநாயகர் யானைத்தலையுடன் இருக்கிறார். யானைத்தலை நிற்குண பிரம்மத்தின் அடையாளம். மனிதனின் உடலோடு இருக்கிறார். மனித உடம்பு சகுன பிரம்மத்தின் அடையாளம். பாத்தீங்களா? அப்ப இது ஒரு அடையாளம் மாதிரிதான் நமக்கு அதை கொடுத்திருக்காரு. அது எப்படி இந்த தலை எடுத்து அதுல வச்சுட்டு அந்த தலை எடுத்து இப்படி கொடுத்தாங்கிறதெல்லாம் ஒரு சாஸ்திரங்கள் சொன்னாலும் பிரம்மத்தின் அடையாளமா நமக்கு எடுத்திருக்காரு. அப்புறம் காதுகள் பாத்தீங்கன்னா முரம் போல இருக்கும். அந்த முரம் பாத்தீங்கன்னா உடைத்து, அதாவது உண்மையெல்லாம் நீக்கிறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெல்லு பதிரெல்லாம் நீக்கக்கூடியது முரம் மட்டும்தான். அந்த முரத்துலதான் நெல்லு பதிரெல்லாம் எடுத்துட்டு நமக்கு புனிதமான நெல்லு அல்லது அரிசிய அரைச்சிட்டு அந்த தவிடு எடுக்கிறது, இது மாதிரி எல்லாமே அந்த முரம் தான். அப்ப மனிதன் நல்லதை மட்டும் கேட்க வேண்டும் என்பது விநாயகருடைய காதுகை உணர்த்தும் தத்துவமாகும். அந்த முறம் எப்படி அந்த தேவையில்லாத ஒரு தூசிகள்லாம் வெளியே அமைச்சிட்டு அந்த தேவைக்கான அரிசி நெல் இதை மட்டும் வச்சுக்குதோ, அது போல தேவையில்லாத நமக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளியே விட்டுட்டு தேவையானதை மட்டும் காதுகளுக்கு சேர்த்துங்கிறத அந்த முறம் போன்ற ஒரு காது வச்சிருக்காரு. அப்புறம் தலை, நான் சொல்றது போல தலை. அந்த தலை இருக்குன்னு கேட்டீங்கன்னா யானை தலைக்கு பல விசேஷங்கள் நான் சொன்னது போல சொல்லியிருக்காங்க. யானை தலையில மட்டும்தான் உதடுகள் மூடி இருக்கும். பெரியவர்களிடம் பேசும்போது, அதாவது யானை தலையில மட்டும் உதடுகள் மூடி இருக்கும். பெரியவர்களிடம் பேசும்போது உதடுகளை பொத்தி கொண்டு, அதாவது கையால் வாயை மூடிக்கொண்டு பேசுவார்கள். எப்ப பார்த்தாலும் பணிவோட அந்த வாயை மூடிட்டு ரொம்ப அமைதியா பேசுவாங்க. இது பணிவுக்குரிய அடையாளம். இத்தத்துவத்தை தான் யானையினுடைய இந்த வாய் மூடுது இருக்கிறது கூடிய அந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்துது. இப்படி ஒவ்வொரு தத்துவங்களையும் நம்ம விநாயகர் பெருமானுக்கு நம்ம நிறைய கொடுத்திருக்காரு. அப்புறம் அங்குசம்னா ஐம்பொறிகளும் ஐம்புலன்களையும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். கட்டுக்குள் இல்லாவிட்டால் துன்பம்தான். மனிதன் பொறிகள் புலன்களை அதன் போக்கிலே போக விடாமல் தடுத்து நிறுத்தி அடக்கி ஆள்வதனால்தான் தவம். அதனாலதான் தியானம், தவம், அமைதி, பொறுமை, இது எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானக்காரகன். அவருடைய மூளை பாத்தீங்கன்னா சிறியதா இருக்கும். ஆனா அவருடைய அந்த அறிவு திறன் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதானே அவர் சுத்தி அந்த கனியை வாங்கியிருக்காரு. அரச மரத்தடியில உட்கார்ந்துட்டு ஏழை எளியவர்கள் எல்லாத்துக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரார்த்தனை அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்கேங்கிறாரு. அப்ப அவர் நல்ல ஞானக்காரகன். அப்ப என்ன பண்றாங்க, அவர் பலம் வாய்ந்தவர். அவருடைய தும்பிக்கை அவ்வளவு பலம், அது போல பெரிய உருவம் படைத்தவர். ஆனா
அப்படியெல்லாம் இருந்தோம் நம்ம மனசை நம்ம அடக்கி வாழணுங்கிறது தான் அங்குசனுடைய தத்துவம். அந்த அங்குசங்கிறது என்ன? நம்ம எடுக்கக்கூடிய தவம், நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள், நம்ம செய்யக்கூடிய தர்மம், அதாவது தர்மங்கள், இதெல்லாம் தான் நம்ம வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய அங்குசம். ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே அங்குசத்தினுடைய ஒரு சக்தியை நமக்கு கொடுக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருமே விநாயகருடைய அந்த ஒரு வழிபாட்டில் நம்ம செயல்பட்டோம்னாவே நம்ம மனம் ஒருநிலைப்படுத்தும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு வாழலாம். சரிங்க, இதனால என்ன நமக்கு நன்மைகள் கிடைக்கும்? இப்ப விநாயகர் சதுர்த்தி 3 நாள் வச்சு நம்ம வீட்டுல கொண்டாடுறோம். இதனால என்ன பலன்கள் கிடைக்கும்? அப்ப ஒரு பலன்கள் என்னங்கிறத எதிர்பார்க்கறதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன பலன்கிறத நம்ம யோசனை பண்ணணும். அவர்கிட்ட நம்ம போய் என்ன கேட்க வேணாம். அப்பனே விநாயக பெருமானே, பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்தமக்கு நான் தருவேன், கோலம் செய் இந்த கரிமுக தூமணியே, நீ சங்கத்தமிழ் 3 எனக்குத்தான். அதாவது நல்ல அறிவை கொடு, நல்ல தமிழ் ஞானத்தை கொடு, நல்ல சொல்ல கொடு அப்படின்னு கேட்டாலே போதும், அவர் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாரு. அப்படி இருந்தும் நமக்கு ஏற்படக்கூடிய சனிக்கிரக தோஷங்களை நீக்குவாரு. நவகிரகங்களா நன்மைகள் விளையும், அதாவது வழி செய்யும் சுலபமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானது. விநாயகர் விக்னேஸ்வரன் என்ற பெயர் உண்டு. தடைகளை அகற்றுபவர். அவருக்கு தடைகள் எல்லாம் நமக்கு தவிர்த்திருக்கக்கூடிய தடைகளை அகற்றுபவர். அரசு பணி கிடைக்க அருள் புரிபவர். பெண்களின் திருமண தடைகள் நீங்கும். கால சர்ப தோஷத்தினால் உண்டான கொடுமை நீங்கும். இருபாலாருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும். மழலை செல்வம் பாக்கியம் கிடைக்கும். எல்லாரும் இணைக்கும். வணிகத்தில் லாபம் பெருகும். தொழில் வளர்ச்சி அடையும். பொன் பொருள் ஆபரணங்கள் சேரும். வீடு மனை வாங்க யோகம் கிடைக்கும். பிள்ளைகள் நல்வழியில் நடப்பார்கள். உத்தியோகத்தில் ஏற்றம் கிட்டும். இப்படி தொட்டதெல்லாம் துலங்கும். அதோட கேது சனி ஆகிய கிரகங்களில் ஏற்படும் தோஷங்கள் நீக்கும். இப்படி எல்லாம் இவர் வழிபட நமக்கு கண்டிப்பா தோஷங்கள்லாம் நீங்கிவிடும். இவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய தமிழகத்துல எல்லாருமே இப்ப பிள்ளையார்பட்டி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஐயா கூட போய் பேசினாங்க. அந்த பிள்ளையார்பட்டி தான் முதல் உருவான குடவரை கோயில்னு சொல்லலாம். அதாவது அந்த கோயில கொடைந்து வச்சிருக்காங்க, கொடைஞ்சு உள்ள வச்சிருக்காங்க. என்ன சொல்ல போனா அந்த பிள்ளையார்பட்டியை நான் குலதெய்வமாவே ஏத்துட்டேன். எனது குலதெய்வம் எது இருந்துட்டாலும் ஆனா பிள்ளையார்பட்டியார் எனக்கு குலதெய்வம் அப்படிங்கறத வழிவகுத்துட்டேன். அவரை வழிவகுத்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தவரு அந்த விநாயக பெருமான். அப்ப நம்மளுடைய வாழ்வுல எத்தனை பெரிய ஆலயங்கள் போயிட்டு வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது அவருடைய இல்லத்துக்கு, அதாவது பிள்ளையார்பட்டியாருடைய அந்த விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வந்தோம்னா இப்ப நான் சொன்ன அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துரும். இது உண்மையிலே உண்மை. என்னுடைய வாழ்க்கையில நிறைய கதைகள் சொல்லலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்ல. ஆனா அவருடைய தத்துவம், அவ்வளவு தத்துவங்கள் இருக்கு விநாயகர் பெருமானுடைய தத்துவம். அப்படி ஒவ்வொரு வழியிலையும் விழாக்கள் இப்ப பாத்தீங்கன்னா 7 நாள் நடந்துட்டு இருக்கு. ஜோடி டிவி நமக்கு எல்லாம் நேரடி ஒளிபரப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து நேரா பாக்குறோம். தமிழகத்துல எங்கேயுமே நான் அந்த மாதிரி கொடுக்கல, ஆனா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவருடைய அனுகிரகம் அந்த சக்தி இருக்கனாலதானே நம்ம வீட்டுல இருந்தே ஒரு தரிசனம் பண்ணக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கோம். அப்படிதான் அவர் நமக்கு எந்த இடத்துல எப்படி வேணாலும் நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாள்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் என்று வாழ்க வளமுடன் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள்மா, நன்றி. ஊரில் ஆன்மீக மையத்தில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தியின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவஞான வலம்புரி விநாயகர் துணை. ஓம் கம் கணேஷாய நமஹ என்பது விநாயகரது ஷடாக்ஷரமாகும். ஷடாக்ஷரம் என்றால் மந்திரம். கம் என்பது விநாயக பீஜாட்சரம். கம் என்ற விநாயக மந்திரத்தை
உச்சரித்துக் கொண்டிருந்தால் எல்லா காரியங்களும் விக்னமின்றி மங்களகரமாக முடியும் என்று நாம் எல்லோரும் நம்பலாம். விநாயகரை வழிபடுவோர் நீண்ட ஆயுள், செல்வம், நன்மக்கள் மற்றும் நோயற்ற வாழ்வு, மன அமைதி போன்ற எல்லா நலன்களும் பெறுவார்கள். கணபதி பூஜை கைமேல் பலன் என்பது பழமொழி. பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பதும் முதுமொழி. விநாயகரை வழிபட கிழமைகளில் வெள்ளிக்கிழமையும் திதிகளில் சதுர்த்திதியும் உகந்ததாகும். விநாயகருக்கு மிகவும் பிரியமான இலை வன்னி மரத்தில் இலை. சதுர்த்தி அன்று விநாயகரை 21 வன்னி மர இலைகளாலும் அருகம்புல் கொண்டும் அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன். நம்மெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் என்று கேள்விப்பட்டிருப்போம். 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எந்த ஒரு மானிடர் எழுந்து மிகவும் சிம்பிளாக, அதாவது எந்த ஒரு இது இல்லாத ஒரு சின்னதா வீட்டுல கணபதி ஹோமம் என்று சொல்வார்கள். அந்த ஹோமத்தை எவனொருவன் தினமும் வீட்டில் செய்கின்றானோ அவன் வீடு நல்ல விதமாக அமையும் என்பது விநாயகருக்கு மிகவும் உகந்ததாகும். கணபதி காயத்ரி ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். விநாயகர் வன்னி மரத்துலதான் ரொம்ப இஷ்டம் அவருக்கு. எங்க வன்னி மரமெல்லாம் நிறைய இருக்கோ அந்த இடத்துல விநாயகர் இருப்பார். எதுக்கு அப்படின்னா, ஒரு குளக்கரையில போய் முதல்ல குளிச்சுட்டு வருவோம். அப்ப அந்த இடத்துல வன்னி மரமும் இருக்கும். அந்த வன்னி மரத்துல விநாயகர் இருக்கும்போது இவெல்லாம் குளிச்சுட்டு வர்றச்ச அந்த விநாயகர் இருந்தாருன்னா அவருக்கும் ஒரு குடம் தண்ணியை ஊத்தி விநாயகரை சுத்தி கும்பிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க உடலும் நல்லா இருக்கும், மனமும் ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும், விநாயகரோட அருளும் கிடைக்கும். ஒரு முறை பார்வதி மகளே, நீ விநாயகரை நினைத்து இன்றே விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று தந்தையார் பர்வதராஜன் பற்றி விளக்கும் ஒரு சிறிய கதை. பார்வதி தேவி தன் கணவர் சிவபெருமானை அவமதித்து யாகம் நடத்திய தன் தந்தை தக்ஷனிடம் நியாயம் கேட்க போகின்றாள். பார்வதி என்ற தாட்சாயணி. ஆனால் தக்ஷனோ மிகவும் கர்வம் பிடித்தவன். மருமகனை அவமானப்படுத்தியது போதாதென்று மகளையும் கேலி பேசினான். இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாத தாக்ஷாயினி தக்ஷன் வளர்த்து வைத்திருந்த யாக குண்டத்தில் அப்படியே பாய்ந்து விட்டாள். அதன் பிறகு பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்னும் பெயருடன் வளர்ந்து வந்தாள். சிறு வயதில் இருந்தே கைலை நாதன் தான் தன் கணவன் என்று தீர்மானமாக இருந்தாள். அவளுடைய அந்த எண்ணம் பலிக்க வேண்டும் என்றாள். மகளே பார்வதி, நீ விநாயகரை நினைத்து இன்றே விரதம் மேற்கொள்ள வேண்டும் என அவரது தந்தையார் பர்வதராஜன் ஆலோசனை கூறினார். அவர் கூறியபடியே
மண்ணால் ஒரு விநாயகர் சிலையை செய்து உருவாக்கினாள் பார்வதி தேவி. கூடவே ஒரு தங்கத்தாலும் ஒரு உருவம் செய்து இரண்டையும் பொற்கும்பம் ஒன்றின் பக்கத்தில் வைத்தாள். அந்த விக்கிரகங்களுக்கு ஆகம விதிப்படி பூஜைகள் செய்தாள். ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்திதியில் பூஜை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்திதி வரையில் தினமும் பூஜை செய்தாள். பூஜையின் நிறைவில் மண் பிள்ளையாரை மேலதாளத்தோடு ஊர்வலமாக எடுத்துச் சென்று நதியில் இறக்கிவிட்டார். பார்வதி தேவி அந்த 15 நாட்களும் நியம நிஷ்டைகளை மீறாமல் இருந்த விரதத்தின் பலனாக தாம் ஆசைப்பட்டார் போல கைலைநாதனை கைப்பிடித்தார். எனவே விநாயகர் விரதம் இருப்பதால் வாழ்வில் வளங்கள் சேரும், சிறந்த கல்வியறிவு, தெளிந்த ஞானம் கிடைக்கும். ஒரு சிறு பாடல். கணேஷ சரணம் சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, அகந்தையை அழித்திடும் சரணம் கணேஷா, அன்பின் உருவம் சரணம் கணேஷா. அதனால நாம் அனைவரும் கணேசனின் பொற்பாதங்களில் விழுந்து அவரிடம் ஆசி பெற்று இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியை நாம் அனைவரும் நல்ல விழாவாக ஏற்று நம் குழந்தைகளுக்கும் நம்முடைய தலைமுறையினருக்கும் நல்ல விதமாக எடுத்துச் சென்று அவனருள் பெறுவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விநாயகரை வழிபட்டு நிகழ்வுகளை துவக்குவது இந்து மதத்தின் வழக்கம். அவரை வழிபடுவது எளிது. கைப்பிடி அளவு சாணத்தை பிடித்து 2 அருகம்பலை தூவிவிட்டால் போதும், அழகிய பிள்ளையார் வணக்கத்துக்கு தயாராகிடுவார். சொல்லாங்களா, மஞ்சளிலே செய்திடும் மண்ணினாலே செய்திடணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பிள்ளையார் அவ்வளவு எளிமையானவர். இவரை முதல் தெய்வமாக போற்றுவது பற்றி தெரிந்து கொள்வோமா? இலங்கையில் ராவணனை வென்று சீதையை மீட்டார் ராமன். அயோத்தி சென்று ராஜாவாக பொறுப்பேற்றார். போரில் உதவிய எல்லாருக்கும் பரிசுகள் வழங்கினார். ராவணனின் தம்பி யாரு? விபீஷணன் இல்லைங்களா? சயனத்தில் இருக்கும் பெருமாள் சிலை ஒன்றை கண்டான். அவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. இந்த சிலை இலங்கையில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என கணக்கு போட்டு விட்டார். உடனே ராமனிடம் அதை கேட்டார். ஒரு விமானத்தின் கீழே இருந்த அந்த சிலையை கொடுத்த ராமன், விபீஷணா, ஒரு நிபந்தனை உனக்கு. இலங்கை செல்லும் வரை இந்த சிலையை நீ தரையில் வைக்க கூடாது. மீறினால் திரும்ப எடுக்க முடியாது, கவனமாக இரு என்று சொன்னாங்க. விபீஷணனும் தலையாட்டியபடி கிளம்பி விட்டார். அந்த சிலையை எடுத்துக்கிட்டு வான் வழியே பறந்த போது காவிரி, அழகான காவிரியிலே அகண்ட காவேரி, அது பெருக்கெடுத்து ஓடுவதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இந்த புண்ணிய நதியில் நீராடலான்னு ஆசை வந்துருச்சு. அப்போது அந்த பக்கமாக விநாயகர் லீலையை ஆரம்பிக்க செஞ்சிட்டார். சிறுவனாக மாறி காவிரி கரைக்கு வந்தார். குளிக்க ஆசைப்பட்ட விபீஷணன், தம்பி, சிறிது நேரம் இந்த சிலையை வச்சிரு, நான் இதை தரையில் வைக்க கூடாது, நான் குளித்து முடித்த பின் வாங்கி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பையன் யாரு? நம்ம பிள்ளையார். இந்த பிள்ளையார் என்ன செய்யறாரு? அவருடைய லீலையை ஆரம்பிக்கிறதுனால அதை தரையில வச்சுட்டாரு. குளிச்சுட்டு வந்த விபீஷணன் தரையில இருந்த சிலையை எடுக்க முயலும் போது முடியவில்லை. கோபத்தில் சிறுவன் தலையில் ஒரு குட்டு வைத்தார். பயப்படுவது போல் நடித்த சிறுவன் ஒரு மலை உச்சியில் ஏறி நின்றான். அந்த சிலை இருந்த பகுதி அரங்கம் என புகழ் பெற்றது. அதுதான் பிற்காலத்தில் ஸ்ரீரங்கம். பெருமாளை மட்டுமல்ல, தந்தை சிவனின் அம்சமான ஆத்மலிங்கத்தையும் ஒரு முறை காப்பாற்றினார் விநாயகர். எப்படி? விபீஷணனின் அண்ணன் ராவணன் இவன் ஆத்மலிங்கம் ஒன்றை சிவனிடம் பெற்று இலங்கைக்கு எடுத்து செல்ல முயன்றான். தரையில் வைத்தால் எடுக்க முடியாதுங்கிற அதே நிபந்தனை இந்த சிவனுக்கும். அப்போது விநாயகரே சிறுவன் ரூபத்தில் வந்து சிலையை தரையில் வைத்து விட்டார். ஆத்மலிங்கம் இலங்கைக்கு செல்ல முடியல. அதுவே கர்நாடக மாநிலத்தில் திருகோகணத்தில் புகழ்பெற்ற மகாபலேஸ்வரர் கோவிலாய் திகழ்கிறது. ஆக சிவன், விஷ்ணு இருவரையும் இங்கிருந்து நகர விடாமல் செய்தவர் யாரு?
நம்ம பிள்ளையார். அதனால்தான் அவர் முழு முதல் கடவுள் ஆகிறார். ஆன்மீகத்தின் ஆணிவேராக உள்ள நம் தேசத்தில் பக்தி என்ற தண்ணீர் ஊற்றினால் வேர்கள் பலம் பெற்று கிளைகள் பசுமையாக விளங்கும் இல்லைங்களா? அதனால விநாயகர் இத்தகைய ஏற்பாட்டை செய்தார் என்பார் மகான்கள். லீலைகளை நிகழ்த்திய முதன்மை விநாயகரை சதுர்த்தி என்று வணங்கி அருள் பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லயும் கொழக்கட்டை, அவல் பொரி, கடலை, சுண்டல் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. பிள்ளையாரும் சாப்பிட்டுருப்பாரு. எல்லாரும் கதையெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க, பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. நான் என்ன பெருசா சொல்லிட போறேன்? இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்கறதுலயே நம்மளுக்கு இந்த பிள்ளையார்னு வந்துடுறாரு. எளிய மக்கள் கூட ஒரு களிமண்ணை பிடிச்சி வச்சாலும் அது பிள்ளையாராயிடும். எவ்வளவு 3 நாளும் நல்ல ஒரு அழகான வஸ்திரம் தரிச்சு ஒவ்வொரு வீதியா குட்டி குட்டி பிள்ளைங்கெல்லாம் அதுக்கு பணம் காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்தந்த தெருவுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பிள்ளையார் கம்பீரமா அப்படி அப்படி ஒவ்வொரு தெருவுலயும் நிக்கிறாரு. ஏன் அப்படி நிக்கிறாரு? எல்லாரும் கொண்டாடுறாங்க. 3ஆம் நாள் கரைச்சு எங்க போயிடுறாரு? திரும்ப காவேராத்துலதான் கரைக்க போறாரு. எந்த மண்ணை வச்சே நம்ம அந்த பிள்ளையாருன்னு பிடிச்சோமோ அதே மண்ணை கரைக்கிறதுக்கு திரும்ப ஆத்துலதான். நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயேதான் போறோம். அதுக்கு நடுவுல இந்த ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்மளுக்கு சுவாமி மாத்துறாரு. சின்ன ஒரு அருகம்புல் தான். நீங்க உங்க காசு பணம் நகை நட்டு எதை வேணாலும் போடுங்க. ஆனா அவருக்கு போட வேண்டிய ஒரு புல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகம்புல். ரொம்ப எளிமையான நைவேத்தியம் தான். பொறி பொட்டுக்கல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அள்ளி கை நிறைய அள்ளி வாய் நிறைய சாப்பிடலாம். அவள் பொறி கடலைன்னு அரிசி கொழுக்கட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை தான் அம்மா வேக வச்சிருவாங்க. அரிசி மாவுல கொழுக்கட்டைய பண்ணி வேக வச்சிருவாங்க. அது உப்பு தனியாவும் எள்ளு பொடி தனியாவும் உளுந்து கொழுக்கட்டையாவும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்னு செஞ்சு கொடுப்பாங்க அம்மா. அது நம்ம இன்னைக்கு அம்மாக்களாவும் பாட்டிகளாவும் எல்லா குழந்தைகளுக்கும் நாங்க நைவேத்தியம் செஞ்சு கொடுக்குறோம். ஏன் இந்த பிள்ளையார் ஒரு எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கினா அது நல்லபடியா தொடக்கம், நல்லபடியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன ஒரு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்தாலுமே சரி, ஒரு பிள்ளையார் கூட்டிட்டு தோப்புக்காரணம் போட்டுட்டு போங்க. இன்னைக்கு அந்த தோப்புக்காரணங்கிறது பெரிய அளவுல ஃபாரின்ல யோகா மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? காதை பிடிச்சு தோப்புக்காரணம் போடுங்க, உங்களுக்கு எல்லா உடம்புல இருக்கிற அனைத்து வியாதிகளுமே சரியா போடுங்கிறதுக்காக தான் பிள்ளையார குட்டிக்கங்கன்னு அந்த குட்டிக்கிற இடத்துல நம்மளுக்கு ஞாபக சக்திக்கு உண்டான ஒரு பாயிண்டை வச்சு அந்த பிள்ளையார குட்டிக்க சொல்லியிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன உதாரணங்கள் தான். அவருக்கு பாத்தீங்கன்னா சின்னோண்டு எலிதான், அதுதான் அவருடைய வாகனமா இருக்கு. அவங்க குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு வாகனம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும். சிவனுக்கு பாம்பு, அம்பாளுக்கு துர்க்கையா இருக்கறனால அவளுக்கு சிங்கமா இருக்கும், முருகனுக்கு மயில் வாகனமா இருக்கும், பிள்ளையாருக்கு சின்னோண்டு மூஞ்சூர் எலிதான். 4 பேரும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு 4 விதமான வாகனங்கள் இருக்கு. 4 பேரும் எவ்வளவு சக்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா நம்மளுக்கு குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறதுக்காக நம்ம பிள்ளையார வேண்டிக்கிறோம். 7 சனி நடக்கிறவங்களா உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயர்லான்னு சொல்லுவாங்க, நீங்க பிள்ளையாருக்கு போய் விளக்கு போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஏன்னா சனீஸ்வரன் மட்டும்தான் பயப்படுவாராம் பிள்ளையாருக்கு. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் மட்டும்தான் நம்ம சனீஸ்வரன் என்ன பண்ணுவாராம்? பாடாப்படுத்த மாட்டாராம். பாக்கி யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்திரலாம் பாராம். ஆனா பிள்ளையார்ட்ட மட்டும் நம்ம கூட்டிகிட்டே இருந்தா இன்னைக்கு போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லுவாங்களாம். அதனால யாருக்கெல்லாம் இந்த மாதிரி 7 சனி நடக்கிறது அந்த மாதிரி உள்ளவங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு ஒரே ஒரு கை அருகம்புல், ஒரே ஒரு கை தான் அருகம்புல் வாங்கி போட்டுட்டா போறோம். அவருக்கு நம்ம பார்த்துப்பாரு. அவருக்கு பிடிச்ச அந்த நைவேத்தியத்தை நம்ம செய்யலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க தேங்காய் உடைச்சிட்டு போங்க அப்படின்னு. தேங்காய்ங்கிறது சிவனுடைய இதுதான் அம்சம். அதை உடைக்கிறதுனால செதறுக்காயா உடைப்பாங்க. பிள்ளையாருக்கு மட்டும்தான் செதறுக்காய் உடைப்பாங்க. தெரிச்சு போகும் நம்மளுடைய கண் திருஷ்டியா இருக்கட்டும். அம்மா சொல்லுவாங்க எல்லாருமே, உனக்கு கண் திருஷ்டியா இருக்கா, பிள்ளையார் கோயில போய் ஒரு விளக்கு போட்டுட்டு ஒரு சுத்தி அந்த காயை உடைச்சிருங்க அப்படின்னு. ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் உணர்த்துறாங்க சுவாமி. ஆனா ரொம்ப எளிமையான தெய்வம், எல்லாராலையும் போற்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா இந்த பிள்ளையார் தான். அதனால இந்த பிள்ளையார நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப எளிமையா கொண்டாடினாலும் அவர் அந்த பூஜையை ஏத்துப்பாரு. அம்மா முதல்ல ஆரம்பிக்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன பண்ணினாலும் ஒரு பிள்ளையார் ஒண்ணு பிடிச்சி வச்சிருங்க. அந்த மாவு முறுக்குக்கு மாவு எடுத்தாலும் சரி,
ஒவ்வொருத்தரும் அதே மாதிரிதான் நாங்க பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பேரன் பேத்தியும் அதை எடுத்து பிள்ளையார் மாதிரி பண்ணி வச்சுட்டு அவங்க பண்ணினதை கொண்டு வந்து வச்சாங்க. ரொம்ப ஆசையா இருக்கு. குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு வந்து நம்ம பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா கூட அதுங்களை அழகா செய்யும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு கொண்டாட்டமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். இந்த குருவருள் ஆன்மீக மையத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாய்ப்பு அளித்த நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துக்கும் ரொம்ப நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தில் விநாயக சதுர்த்தி விழா நேற்றிலிருந்து நடைபெற்று கொண்டிருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து பூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இது காலகோட்டி ஔவையாருடைய வேண்டுகோள். சுவாமி விநாயகரிடத்திலே ஔவையார் வேண்டுகிறார். எந்த ஒரு வேலையானாலும் முதல்ல நாம பிள்ளையாருக்குத்தான் பூஜை செய்கிறோம். வில்லங்கமே இல்லாமல் நம்மை நடத்தி செல்பவர்தான் விநாயகர் கடவுள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கும் இவருக்கு கோயில்களும் வழிபாடுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. விநாயகர், பிள்ளையார், கணேசன், கணபதி என்றெல்லாம் இவரை சொல்லி அவரவர் ஊருக்கு தகுந்தபடி வழிபடுகின்றார்கள். வேலை தொடங்கும் முன் நாம் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் செய்து வழிபடுகிறோம். எந்த ஒரு வீட்டிலே விசேஷமாயிருந்தாலும் சரி, பொதுவான இடத்திலே ஏதாவது ஒரு தொழில்கள் நடப்பதாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக பிள்ளையார் சுழி போட்டு அவருக்கு மஞ்சள் பிள்ளையார் நாம செய்து வழிபட்டு விட்டுத்தான் நம்மளுடைய வேலைகளை எல்லாம் தொடங்குகிறோம். இவர் ஞானத்தை அளிக்கும் கடவுள். எந்த கஷ்டங்களையும் உடனடியா நீக்கக்கூடியவர் விநாயக பெருமான். சாதாரணமாகவே நமக்கு ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் என்று தோன்றினால், ஏதாவது ஒரு இடர்பாடு என்று தோன்றினால் நாம் உடனே பிள்ளையாரைத்தான் மனதில் நினைப்போம். பிள்ளையாரப்பா என் காரியத்தை முடிச்சு கொடு, உனக்கு தேங்காய் உடைக்கிறார். அவர் பாவம் அந்த ஒரு தேங்காய்க்காகவா அவர் காத்திருக்கிறார்? இல்லை. ஆனால் அதுதான் நம்ம ஈஸியாக எளிமையாக அவரை கேட்கின்றோம். நமக்கு உடனடியாக அவர் எதையும் செய்து விடுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வழிபடுகிறோம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இவர் புத்திரனாக விளங்குபவர். இவர் யானை முகத்தான் என்றும் இவரை சொல்வதுண்டு, தும்பிக்கை ஆழ்வார் என்றும் சொல்வதுண்டு. இவருக்கு ஆவணி மாதம் வளர்வரை சதுர்த்தி தான் விநாயக சதுர்த்தி. ரொம்ப இவருக்கு பிடித்தது கொழுக்கட்டை. கொழுக்கட்டைனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதைதான் நம் வீடுகளிலே எல்லா இடங்களிலும் இன்று செய்து அவருக்கு நைவேத்தியம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. பழங்கள், தேங்காய் உடைச்சு பூஜிப்போம். இவருக்கு 21 இலைகள், 21 பூக்கள், இதனாலெல்லாம் அர்ச்சனை செய்வதுண்டு. எருக்கம்பூதான் மிகவும் விசேஷம் என்று சொல்வார்கள். அருகம்புல்லும் விசேஷம். சித்தர்கள் அந்த காலத்தில் வழிபடும் போது அருகம்புல் தான் அதிகமாக சொல்லப்படுகிறது. அருகம்புல் ஒரு மருத்துவ குணம் உள்ளது. ஒவ்வொரு ஊரிலும் தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோயில் உண்டு. பிள்ளையார் கோயில் இல்லாத ஊரே கிடையாது. சில பிரச்சனைகள் தேர தேங்காய் உடைப்பதை தான் நாம் அதிகமாக வேண்டிக் கொள்கிறோம். தவிர குழந்தைகளுக்கெல்லாம் நாம் விநாயகர் சோஸ்திரங்களையும் பாட்டுகளையும் அகவல் இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். புதுச்சேரியிலே மணக்குள விநாயகர் என்ற ஒரு கோயில் விசேஷமானது. மணலிருந்த குளக்கரையிலே விநாயகர் இருந்ததாகவும், அதை அந்த பிரிட்டிஷ் காலத்திலே ஆங்கிலேயர்கள் தூக்கி தூக்கி கடலிலே போட்டார்கள் என்றும், மறுபடியும் அந்த பிள்ளையார் அந்த இடத்திற்கே வந்து கொண்டிருந்தாராம். இப்படி சில நாட்கள் நடந்த பிறகு அவர்களுக்கு ஒரு கனவிலே தோன்றி அங்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று தோன்றியது. அப்பொழுதுதான் இந்த கோயிலை அங்கு கடற்கரையில தான் இந்த கோயில் இருக்கிறது. இப்பொழுது அது பிரம்மாண்டமாக பெரிய கோயிலாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த நம்ம பிள்ளையாரை வேண்டாதவர்களே கிடையாது.
எல்லோரும் வேண்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் இஷ்டப்படி மனதிலே அவரை ஒரு சொந்தமாகவே நினைப்பார்கள். அந்த இருக்கிற கடவுளெல்லாம் வேண்டினாலும் கூட பிள்ளையார் ஒரு சர்வ சாதாரணமாக நம்மிடமே இருப்பார். அப்படிப்பட்ட பிள்ளையாரை வேண்டி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கும் என் முதற்கண் வணக்கங்கள். முக்கனியில் ஓர் கனியா மாம்பழத்திற்காக அன்னை தந்தை வலம் வந்து பழத்தை பெற்ற விநாயக பெருமானி, அகத்தியரின் கமண்டலத்தை காக்கை உருவினிலே வந்து தட்டிவிட்டு காவிரியை நமக்கு அளித்த அருட்கடலை, கடவுள் படைத்த எத்தனையோ மலர் இருந்தும் எருக்கம்பூவை சொந்தமாக்கிய ஆனை முகனே, எத்தொழில் ஆரம்பித்தாலும் முன்னின்று மங்களமாய் வழிநடத்தும் முன்னவனே, அனைத்து தெய்வத்திற்கும் இருகரம் குப்பி வணங்குகிறோம். உனக்கு மட்டுமே தலையில் குட்டி தோப்பு கரணம் போட்டு வழிபடுகிறோம். ஐங்கரனை ஐயமின்றி தொழுதால் அனைத்து நலனும் ஒன்று சேரலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முழு முதற் கடவுள் கணபதி பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய கடவுள். அவருடைய உருவத்தை பார்த்தாலே நமக்கு எல்லாமே எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி பரவும் நம்ம கிட்ட, இல்லையா? எந்த ஒரு செயலை தொடங்கும் பொழுதும் சுழி போட்டு, பிள்ளையாருடைய சுழி போட்டு தான் நம்ம தொடங்குவோம். எல்லா ஒரு நல்ல விஷயங்களையும் தொடங்கும் பொழுது பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவோம். பிள்ளையாருடைய உருவம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய தலை இருக்கும். அது நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக பெரிய தலையும், அவர் கையில இருக்கிற பாசம் பேராச குணத்தை விட்டுட்டு அது நமக்கு தேவையில்லாதது இல்லையா, அதை உணர்த்துவதற்காகவும், அடுத்து அவருடைய சிறிய கண்கள் எதையுமே கூர்மையா கவனிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதாகவும், ஒரு கையில பாத்தீங்கன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு உடையாத தந்தம் இருக்கும், ஒரு சைடு உடைந்த தந்தம் இருக்கும். இந்த உடையாத தந்தம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், எதுவா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும், உடைந்த தந்தம் நல்லனவற்ற நம்ம கிட்ட வச்சுக்கணும், தீயவற்றை நம்ம கிட்ட இருந்து விரட்டி விட்டுடணும் அப்படிங்கிறத உணர்த்துவதாகவும், அதுக்கப்புறம் அவர் கையில இருக்க பிரசாதம் உலகில் உள்ள அனைத்தும் உனக்காக படைக்கப்பட்டன அப்படிங்கிறத உணர்த்துவதாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோடரி வச்சிருப்பாங்க, தீய எண்ணங்களை அழிப்பதற்காக கோடரி. பெரிய காது இருக்கும் இல்லைங்களா விநாயகருக்கு, அதிகமாக கேள் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும், சிறியதான ஒரு வாய் இருக்கும், அது குறைவாக பேசணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும், அவருடைய ஆசீர்வதிக்கும் கரங்கள் ஆன்மீக சிந்தனையோடு நாம இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துவதாகவும் இருக்கு. பெரிய வயிறு இருக்கும், விநாயகர்னாலே பெரிய வயிறு இல்லைங்களா, அவருடைய தொந்தி தான் ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு நல்லது கெட்டது ஆகிய அனைத்தையும் அமைதியா ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் இருக்கு. இதுதான் அந்த விநாயகர் பெருமானுடைய தோற்றத்திற்குரிய பொருளா சொல்லப்படுது. ஸோ இதை எல்லாருமே நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் இல்லைங்களா, ஈஸி தான் ரொம்ப. முழு முதற் கடவுள் விநாயக பெருமாள் அவதரித்த தினத்தில் அவரை கொண்டாடும் அனைவரது வாழ்விலும் தடைகள் நீங்கி நலமும் வளமும் பெருகிட, வாழ்வில் மேல்மேலும் உயர விநாயக பெருமானுடைய அருள் அனைவருக்கும் துணை நிற்கட்டும் என்று கூறி, வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கங்கம்மா. நன்றிகள் நன்றிகள் அம்மா, நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். முழு முதற் கடவுள் என்ற பெயருடன் யோகம் மற்றும் ஞானத்தின் கடவுளாக விநாயகரை வரவேற்று அமைதி மற்றும் வளங்களை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் விநாயகர் சதுர்த்தி ஆகும். நாம் வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயகர் பெருமாள். அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரங்களும் நமக்கு விசேஷமானவைதான். எனினும் அவரின் சதுர்த்தியான இன்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உலகெங்கும் உள்ள அனைவருமே
எல்லாருமே முதற் கடவுளாக விநாயகரை வழிபட்டு வருகிறார்கள். வேதங்களின் ஆகம விதிப்படி விநாயகரின் தெய்வீக களிமண் சிலைகளை பாரம்பரிய நடைமுறைப்படி நீரில் மூழ்க வைத்து கரைப்பதால் நம்முடைய கர்மா மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் கரையும் என நம்பப்படுகிறது. இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த அனைத்து தீய வினைகளை அகற்றிட நல்வினைகளை நமக்குள் சேர்க்க தூண்டும் நாளே இந்த விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையாருக்கு பிறப்பு என்று ஒன்று இல்லை. அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுவதாக சொல்லப்படுவது உண்டு. சிவபெருமானின் ஆசியை பெற்ற விநாயகர் 32 வடிவங்களில் 42 வகையான யோகங்களை நமக்கு அளிப்பதாக கூறப்படுகிறது. விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதால் நமக்கு வாழ்க்கையில் தடையாய் உள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றல்களை சுக்குநூறாய் தூள் தூளாய் சிதறடிப்பதாக நம்பப்படுகிறது. நாயகர் என்றால் இவருக்கு மேல் நாயகர் என்று யாருமே இல்லை என பொருள். முந்தைய வினைகளையெல்லாம் நிறுத்திவிட்டு இன்றைய நிலைகளில் ஞானிகளின் அருள் வாக்கினை நாம் பெறக்கூடிய தகுதியை நமக்கு நினைவுபடுத்தும் இந்த நன்னாள் இன்று. இவருக்கு நெய் விளக்கு ஏற்றுதலும் மிகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சடங்கு. அந்த தீபத்தின் ஒளி வாயிலாக நமக்கு ஆற்றல் தரக்கூடிய நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்க இயலும் பேரின்ப ஒளியை நம் உடலிலும் பரவ செய்ய முடியும் என்பது ஒரு நம்பிக்கை. பஞ்சபூத தத்துவத்தை விளக்கும் உருவம்தான் விநாயகர் என்றும், அவரின் 2 தந்தங்களில் ஒன்று உணர்ச்சி மற்றொன்று ஞானம் என்றும், ஞானம் முழுமையாய் இருக்கும்போது உணர்வின் நிலை குறைவாகவே இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக விநாயகர் சிலையை வடிவமைத்ததாய் சொல்லப்படுகிறது. எந்த காரியத்திலும் உணர்வுக்கு முன் ஞானத்தின்படிதான் யோசிக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த உடைந்த தந்தம். நம் தாய் தந்தைதான் உலகம் என்று நமக்கு உணர வைத்தவரும் விநாயகர் தான். விநாயகருக்கு அவல் பொரி படைப்பதின் நோக்கம். விநாயகருக்கு அவல், இந்த அவலானது உரலில் அங்கும் இங்குமாக அடிபட்டு மிக கடுமையாய் இடிபடும். அரிசி எந்த அளவுக்கு இடிபடுகிறதோ அந்த அளவுக்கு சுவையான அவல் கிடைக்கும். இந்த அவல் அரிசி உரலுக்குள் இடிபடுவது போல்தான் மனிதனாக பிறந்த நாமும் பசி, பட்டினி, வறுமை, நோய் நொடி என்ற வாழ்க்கை சூழலில் சிக்கி இடிபட்டுதான் வாழ வேண்டும் என்பதாகும். அதற்காக இறைவன் மீது நாம் வருத்தம் கொண்டு எதுவும் வருந்திக் கொண்டு இருக்கவும் கூடாது. இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவரவர் வினைகளே. நாம் இந்த பிறவில் என்ன பாவம் புண்ணியம் செய்கிறோமோ அடுத்த பிறவில் துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டி வரும். இன்பமும் துன்பமும் அவரவர் செய்த பாவங்களே என்பதை குறிப்பிடுவதற்காக தான் நாம் இந்த விநாயகர் சதுர்த்தியின் போது அவல் படைப்பதின் தத்துவம் ஆகும். பொறி ஆன்மீகத்தின் முக்கிய நோக்கமே ஞானம் அடைந்து பிறவா நிலை வேண்டும் என்பதை. மனிதனாக பிறந்து மீண்டும் பிறவி எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் பொறியை படைக்கிறோம். அதாவது நெல்லை நிலத்தில் போட்டால் அது மீண்டும் முளைக்கும், பொறியை போட்டால் அது முளைக்காது. நெல் போல் அல்லாமல் பொறியாக மாறிவிட வேண்டும் என்பதே இதனின் தத்துவம். பொறிக்கு எப்படி வளரும் சக்தி கிடையாதோ அதுபோல் மறுபிறவி என்ற சொல்லையே மறந்துவிட்டு இறைவனுடன் நாம் ஐக்கியமாக விட வேண்டும் என்பதுதான் இந்த பொறியை நாம் இன்று விநாயகர் சதுர்த்தியின் போது படைப்பதன் நோக்கம்.
இப்படி பண்டிகையிலெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டே கொடுக்கவே என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொரு பண்டிகையின் நோக்கத்தையும் உணர்ந்து அதை உள்வாங்கிக் கொண்டு கொண்டாடினால் நாம் வாழ்வில் வளம் பெறலாம். அனைவருக்கும் நன்றிகள்.